சண்டே இன்னைக்கு எல்லாருமே வந்து நான்வெஜ் சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கும் வந்துட்டு நம்ம நான்வெஜ் போட போகிறோம். அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ். நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சண்டேனாலே ஸ்பெஷலாக வந்துட்டு நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபிஷ்ஷுக்கும் நான்வெஜ் போடணுன்றது நான் இன்னைக்கு ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஃபீட்ஸு நான் வந்துட்டு எந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கும் நான் போட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நியானுக்காக வந்துட்டு லைவ் ஃபீட் வாங்கியிருக்கேன். அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னன்றதை நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஃபீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொளத்தூரில் மீல் வார்ம் ஷாப்பில் வாங்கினோம். ஸோ இது என்ன ஃபீடுன்றதை காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீல் வார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபீடு. எதனால பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸ், நைஸ் வார்ம்ஸ், அப்புறம் டாஃப்னியா, அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேர் லைவ் ஃபிஷ் கூட போடுவாங்க. ஸோ இதுலலாம் இல்லாத ஒரு ஒரு நல்ல விஷயம் இதில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு வார்மில் வந்து பார்த்தீங்கன்னா பேராசைட்ஸ் இருக்காது அவ்வளோவா. ஏதாவது டிசீஸ் அஃபெக்ட் ஆயிருந்தால் பேராசைட்ஸ் வரும். பட் இந்த ஒரு வார்மில் பார்த்தீங்கன்னா பேராசைட்ஸுன்ற அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த வார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதாவது ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் கொடுக்கும் இந்த ஒரு வார்ம்ஸு. ஸோ அதனால தான் இது வாங்கியிருக்கேன். பேராசைட்ஸ் ப்ராப்ளம்லாம் தவிர்க்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது உள்ள எதுவுமே அந்த மண்ணு மாதிரியான கண்டென்ட் எதுவுமே இருக்காது. இப்போது நீங்கள் பிளட் வார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட வயிற்றில் வந்து பிளாக்காக ஒரு இது இருக்கும், சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் இதில் இருக்காது. இந்த பார்ட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓட்ஸு. ஸோ இது நம்ம வாங்குற இடத்துல அவங்களே வந்து ஓட்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. சில பேர் வந்துட்டு தவிடு போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது ஓட்ஸு. ஸோ இந்த வார்ம் வந்துட்டு நம்ம ஃபீட் பண்ணலாம். நிறைய பேர் வந்துட்டு அடப்பாவி உயிரோட இருக்க வார்மை கொல்றியடா அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஈகோ சிஸ்டமில் இது வந்துட்டு அதுக்கான ஃபுட்டு. ஸோ நம்மளுக்கு எப்படி சிக்கன் அது மாதிரிலாம் ஃபுட்டோ, ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து அது ஒரு ஃபுட்டு. அதனால் வந்துட்டு இதை நான் இப்போ ஃபீட் பண்ண போகிறேன். நம்ம நியான் எப்படி எடுக்குதுன்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நியான் மட்டும்தான் சாப்பிடுது. நியான் சாப்பிடுது, அப்புறம் என்னோட இன்னொரு ஃப்ரை சாப்பிடுது. இன்னொரு ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடல. ஸோ ட்ரெயின் ஆயிருந்தால் தான் சாப்பிடும். கோல்டு ஃபிஷ்ஷஸ் ஏஞ்சல்லாம் வந்து சுத்தமாக எடுக்கல. ஸோ அதனால் வந்து இதை நியானுக்கு நான் ஃபீட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் ஃபீட் பண்ண போகிறேன். ஸோ தெரியுதா? ஸோ இதை நான் ஃபீட் பண்ண போகிறேன். ரெடியாக இருக்கான், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்க எப்படா போடும், அதை பாருங்க, ரெடியாக இருக்கான். அவ்வளோதான். வாமா மின்னல் மச்சான். என்னடா இங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. மாப்பிள்ள சரியா பாக்கலையா? எப்படி ஒரு தடவை வர சொல்றீங்களா? நான் போட்டதை எடுத்தது கூட தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு, அவ்வளோ ஃபாஸ்ட் அவரு. ஸோ இன்னொன்று போடுறேன் நான். ஒரு மீல் வார்ம் போடுறேன். தலைவர் வந்து ஃபுட்டு போட்டால் கூட வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. ஆனால் மீல் வார்ம் போட்டால் உடனே டக்குன்னு இது பண்ணிடுறாரு. பாருங்க, இன்னொரு வார்ம் எடுத்திருக்கேன் கையில். இது காமிக்கிறேன். இது பாருங்க, போட போகிறேன். மின்னல் மாதிரி எடுப்பார் பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ என்னோட இன்னொரு ஃப்ரை இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரை இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃப்ரை பாருங்கள், இவருமே ரெடியாக இருப்பார். இவருக்கும் போடுறேன். ரெடியாக இருக்கார். என்ன ஒன்றுனா இந்த ஓட்ஸ் அதில் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். பாருங்கள் ரெடியாக இருக்கார் பாருங்கள், கையில் காமிச்சோன்னே இதை பாருங்கள். அவ்வளோதான். ஸோ அவருமே சாப்பிட்றாரு. இன்னொரு ஃப்ரை வந்து சாப்பிடல. ஸோ அதனால் அதை நான் இந்த வீடியோவில் காமிக்கல. ஸோ இந்த ஃப்ரை வந்து சாப்பிடுது. இந்த மீல் வார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஃபீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீடுக்கு 2 மீல் வார்ம் போட்டால் போதும். அதாவது இந்த சைஸ்க்கு. என்னோடது வந்து 2 இன்ச் சைஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரை அது. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரே ஒரு மீல் வார்ம் தான் போட்டேன். இன்னொரு ஃப்ரை எடுக்கல. ஸோ அதனால் அதுக்கு நான் காமிக்கல. அதாவது காலையில் போடுறீங்கன்னா 2 மீல் வார்மு, அதுக்கு ஒரு மீல் வார்ம். அதே மாதிரி ஈவினிங் ஃபீட் பண்ணும்போது 2 மீல் வார்ம். அதாவது ஒரு வேளைக்கு 2 மீல் வார்ம் போட்டிங்கன்னா போதும். ஸோ இது எங்கே வாங்கினேன்றது நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 மீல் வார்ம்ஸ் வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். நம்ம கமலேஷ் ப்ரோ கிட்டேருந்து கொளத்தூரில். ஸோ நேற்று நான் கொளத்தூர் போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு இதை வாங்கி போட்டு பார்ப்போம்
அப்படின்றதுக்காக வாங்கினேன். நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரோட்டீனாக இருக்கும். இது வந்து டெய்லி கொடுக்காதீங்க. வீக்லி வந்து ஒரு ட்வைஸ் அது மாதிரி கொடுக்கலாம். மற்ற நாள் நீங்கள் சாதா ஃபுட் போடுங்க. நிறையா ப்ரோட்டீன் கொடுத்தாலும் வந்துட்டு நல்லது கிடையாது. ஸோ வீக்லி ட்வைஸ் போடுங்க. அதே மாதிரி வந்து நார்மல் ஃபுட் வந்து நார்மல் டேஸ் போடுங்க. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஐ திங்க் மீல் வார்மை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.